Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நியூ லான்ச் ஆன Realme X3 சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ Realmeல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ Realme X3 சீரிஸ். சோ இதுல வந்து Realme X3 லயே வந்து பாத்தீங்கன்னா Realme X3 and Realme X3 Superzoom னு ரெண்டு மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. And next வந்து Realmeல ரெண்டு AIoT ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா Realme Buds Q. சோ இது வந்து ₹1500 க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. And then வந்து பாத்தீங்கன்னா Realme Backpack. இது வந்து ₹1500 க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. And இப்போ Realme X3 சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சோ லாஸ்ட் இயர் Realme X2 சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. சோ அதுல வந்து Realme X2 and X2 Pro வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த X3 சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா Realme X3 லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாடல் எடுத்துருக்காங்க. X3 and X3 Superzoom and X3 Pro வந்து மேபி நெக்ஸ்ட் மந்த் இல்லனா ஒரு 2 monthsல வந்து லான்ச் பண்ணுவாங்க. சோ இப்போ இந்த Realme X3 சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். X3 and X3 Superzoom. சோ ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்னு வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் கேமரா and the rear camera and storage options. So இது மூணு தான் வந்து டிஃபரன்ஸ். மத்தபடி வந்து டிஸ்ப்ளே, டிசைன், ப்ராசஸர், பேட்டரி சோ இது எல்லாமே வந்து சிமிலர் தான். சோ இப்போ Realme X3 and X3 Superzoom ஓட டிசைன் வந்து பாத்தீங்கன்னா சோ இது வந்து ஒரு கிளாஸ் பாடியில தான் பில்ட் பண்ணிருக்காங்க. சோ இது ரெண்டு கலர் வேரியன்ட்ல வருது. ஒன்னு வந்து கிளேசியர் ப்ளூ and ஆர்க்டிக் ஒயிட். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு மாடலோட டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா 6.6 inch full HD plus டிஸ்ப்ளேயோட வருது. and டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு IPS LCD பேனல் தான். பட் இந்த டிஸ்ப்ளேல வந்து 120 Hz ஆஃப் ஸ்கிரீன் refresh rate வந்து கொண்டு வந்திருக்காங்க. and டிஸ்ப்ளே வந்து ஒரு dual punch hole டிசைன்ல டிசைன் பண்ணிருக்காங்க. and இந்த டிஸ்ப்ளேல வந்து பாத்தீங்கன்னா 2400 x 1080 pixel resolution இருக்கு. and 90.5% screen to body ratio இருக்கு. and 20:9 aspect ratio வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் தான் வந்து டிஸ்ப்ளேயோட ஃபீச்சர்ஸ். சோ இந்த டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் Poco X2 ல வந்து எப்படி டிஸ்ப்ளே ஃபீச்சர்ஸ் இருந்ததோ அதே ஃபீச்சர்ஸ் தான் வந்து Realme X3 லயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு மவுண்டட் fingerprint scanning தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ Realme X3 ல வந்து ஆல்மோஸ்ட் Poco X2 ல என்ன டிஸ்ப்ளே ஃபீச்சர்ஸ் இருந்தோ சிமிலரா அதே தான். நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸர்னு எடுத்தீங்கன்னா சோ ரெண்டு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா Snapdragon 855 plus octa-core ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. சோ ஒரு flagship ப்ராசஸர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. and then இப்போ இதோட பேட்டரின்னு பாத்தீங்கன்னா சோ ரெண்டுத்துலயும் வந்து 4300 mAh ஆஃப் பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. சோ ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா USB type C போர்ட் மூலமா சார்ஜ் பண்ணிக்கலாம். and வந்து இதுல 30 watts டார்க் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இதெல்லாம் தான் வந்து இதோட சிமிலாரிட்டிஸ். சோ இப்போ வேரியன்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ Realme X3 Superzoom ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி கேமரா. சோ இதுலயே வந்து ரெண்டு செல்ஃபி கேமரா தான். பட் 32 மெகாபிக்சல் Sony IMX616 பிரைமரி கேமரா with 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ். சோ ரெண்டு செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. and ரியர் சைடுல வந்து பாத்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப். சோ அதுல வந்து 64 மெகாபிக்சல் Samsung GW1 சென்சார் வந்து பிரைமரி கேமரா. சோ ஆல்ரெடி Realme X2 Pro ல இருந்தே வந்து இதே கேமரா சென்சார் தான் வந்து கொண்டு வராங்க. and then வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி X3 Superzoom ல வந்து பாத்தீங்கன்னா பெரிஸ்கோபிக் டெலபோட்டோ லென்ஸ் கொண்டு வந்தாங்க. for the first time Realme ல வந்து பெரிஸ்கோபிக் டைப் லென்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் பெரிஸ்கோபிக் டைப் டெலபோட்டோ லென்ஸ். இதுல வந்து 60x டிஜிட்டல் ஜூமும் 5x ஆப்டிகல் ஜூமும் வந்து சப்போர்ட் இருக்கு. and இது வந்து f3.3 அப்பர்ச்சர்ல வர்க் ஆகுது. சோ இதுக்கு அடிஷனா வந்து தேர்ட் கேமரா வந்து 8 மெகாபிக்சல் டெலபோட்டோ லென்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. and then வந்து பாத்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து இருக்கு. சோ இதெல்லாம் தான் வந்து X3 Superzoom ஓட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா. சோ இப்போ Realme X3 ல வந்து பாத்தீங்கன்னா சோ Realme X3 லயே வந்து dual punch hole டிசைன் டிஸ்ப்ளே தான். சோ ரெண்டு செல்ஃபி கேமரா. சோ 16 மெகாபிக்சல் Sony IMX616 பிரைமரி கேமரா and 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ். சோ ரியர் சைடுல வந்து பாத்தீங்கன்னா அதே குவாட் கேமரா செட்டப் தான். பட் வந்து இந்த வாட்டி வந்து இதுல Realme X3 ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிஸ்கோபிக் டைப் கிடையாது, நார்மல் டெலபோட்டோ லென்ஸ் தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரா வந்து 64 மெகாபிக்சல் சேம் Samsung GW1 சென்சார் and then 12 மெகாபிக்சல் டெலபோட்டோ லென்ஸ், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் and 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார். சோ இதுதான் வந்து Realme X3 ஓட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராவோட ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். சோ இப்போ ஃபைனலா இதோட ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா சோ Realme X3 Superzoom ல 8GB plus 128GB and 12GB plus 256GB ன்னு ரெண்டு ஸ்டோரேஜ் கொண்டு வராங்க. Realme X3 ல வந்து 6GB plus 128GB and 8GB plus 128GB ன்னு ரெண்டு ஸ்டோரேஜ் கொண்டு வராங்க. சோ இப்போ இதோட பிரைஸ்னு பாத்தீங்கன்னா Realme X3 Superzoom ல வந்து பாத்தீங்கன்னா 8GB plus 128GB ₹27,990 க்கு பிரைஸ் பண்றாங்க. and 12GB plus 256GB 32,999 க்கு பிரைஸ் பண்றாங்க. and then
தென் Realme X3ல வந்து பாத்தீங்கன்னா 6GB plus 128GB வந்து ₹24,999 பிரைஸ் பண்றாங்க. அண்ட் 8GB plus 128GB வந்து ₹25,999 பிரைஸ் பண்றாங்க. ஸோ Realme X3 Super Zoom வந்து பாத்தீங்கன்னா 32,999 வருது. ஸோ 12GB ஆஃப் ரேமோட வருது. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட் இந்த ஸ்பெக்ஸ்ல ஆல்மோஸ்ட் இப்போ இந்த பிரைஸ் செக்மெண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்மார்ட் போன்ஸும் வந்து இல்லை. பிளஸ் வந்து Snapdragon 855 பிளஸ் ப்ராசஸர் மாடல்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு 40K 35Kக்கு மேலே தான் இருக்கும். ஸோ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பட் இது வந்து 30 to 33Kலே வந்து உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும். ஸோ X3 சூப்பர் ஜூம் வந்து இன்கேஸ் நீங்கள் அரௌண்ட் ஒரு 30K ப்ரைஸ் செக்மெண்ட்ல எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா X3 சூப்பர் ஜூம் எடுக்கலாம். ஏன்னா வந்து இதில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பெரிஸ்கோபிக் டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 60x டிஜிட்டல் ஜூம் சப்போர்ட்டிங் இருக்கு. ஸோ இதே 60x டிஜிட்டல் ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா Oppo Find X2 Proல வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு ஃபீச்சர் வந்து இப்போ இதுலேயே இருக்கு. பட் இது வந்து 25K தான். பட் அது வந்து மோர் தென் 60K பிரைஸ் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 855 பிளஸ் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. 12GB ரேம் கொடுக்குறாங்க. ஸோ ரேம் வந்து பார்த்தீங்கன்னா LPDDR4X டைப் ரேம் தான். பட் ஸ்டோரேஜ் வந்து UFS 3.0 டைப் ஸ்டோரேஜ். ஸோ இதில் வந்து ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும், கேமரா வைஸ் நல்லா இருக்கும். ஸோ இதில் குறைன்னு ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்சிடி டிஸ்பிளே கொண்டு வந்தது தான். ஸோ வந்து அவங்க வந்து 120Hz எல்சிடி டிஸ்பிளே கொண்டு வந்ததுக்கு பதிலாக நார்மலாக சூப்பர் AMOLED வந்து இல்லை எந்த ஒரு ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷரும் இல்லாமல் கொண்டு வந்தாங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வேற லெவல் ஃபோனாக இருக்கும். Realme X2 சீரிஸில் பார்த்தீங்கன்னா X2 X2 Pro ரெண்டுமே சூப்பர் AMOLED வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங்கோட வந்தது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டோட்ல வருது. ஸோ இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா X50 Pro தவிர்த்து மீது எல்லாமே எல்சிடி டிஸ்பிளே தான். ஸோ மேக்ஸிமம் நிறைய பிராண்ட் எல்சிடி டிஸ்பிளே தான் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்து AMOLED யூஸ் பண்ணுறதுக்கும் எல்சிடிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். Realme X3 Proவும் வந்து லான்ச் பண்ணுவாங்க 2-3 monthsல. பட் அது வந்து உங்களுக்கு நியூ கேமரா மாடியூல் டிசைனோட கண்டிப்பாக அது வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளேவோட தான் வரும். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக X3 சூப்பர் ஜூம் வந்து ஒரு 30K ப்ரைஸ் செக்மெண்ட் தான் வேணால் X3 சூப்பர் ஜூம் வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் X3 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான் சொல்லுவோம். பட் வந்து Snapdragon அதே 855 பிளஸ் ப்ராசஸர் எடுத்துன்னு வந்தாங்க. அந்த ப்ரைஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் வந்து இப்போ அரௌண்ட் 20 to 25Kல ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு வச்சீங்கன்னா Poco X2 இருக்குது, Realme X3 இருக்குது. ஸோ இப்போ Poco X2க்கு X3க்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 5,000 rupees ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ X2 வந்து பார்த்தீங்கன்னா 8GB பிளஸ் 256GB வந்து உங்களுக்கு 20,999 வருது. இதில் 8GB பிளஸ் 128GB 25,999 வருது. ஸோ 5,000 rupees ப்ரைஸ் டிஃபரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு X3ல வந்து Snapdragon 855 பிளஸ் ப்ராசஸர் கிடைக்குது. செல்ஃபில வந்து வைட் ஆங்கிள் செல்ஃபி கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்கு. ஸோ இது 3 தான் வந்து Poco X2ல வந்து மிஸ்ஸிங். ஸோ இந்த 3க்காக வந்து நீங்க 5,000 ஸ்பெண்ட் பண்றதா இருந்தா Realme X3 வந்து வாங்கலாம். இல்லைன்னா Poco X2வே கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வந்து அதில் ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் 128 X3ல 128 தான். இதில் 256GB கொடுக்குறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரியல் சோனி IMX 686 சென்சார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுலேயும் குவாட் கேமரா செட்டப் தான். பட் Poco X2ல டெலஃபோட்டோ லென்ஸ் இல்லை. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து 20லேயே வந்து நீங்கள் முடிச்சுக்கிறதா இருந்தால் இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக நான் ஒன்று சொல்லுவேன். ஸோ 855 ப்ளஸ் ப்ராசஸர் இது 730G ப்ராசஸர். Poco X2ல 730G ப்ராசஸர். இப்போ Realme X3ல 855 ப்ளஸ் ப்ராசஸர். ஸோ இது 2.3 GHz, இது வந்து 2.8 GHz. ஸோ அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. ஸோ ஒரு நார்மல் கேமருக்கு ரெண்டு ப்ராசஸருமே பெஸ்ட் தான். ஸோ அதன் கேமர் ரொம்ப 24/7 ஆடுறவங்களுக்கு தான் 855 ப்ளஸ் ப்ராசஸர்லாம். ஸோ நார்மலாக வந்து விளையாடுறவங்களுக்கு 730G எனஃப் தான். ஸோ ப்ராசஸர் வந்து விட்டுருங்க. மற்றபடி வந்து இன்கேஸ் வந்து கேமரா வந்து எனக்கு ஜூமிங் ஃபீச்சர்லாம் வேணும், ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் குரூப் செல்ஃபிலாம் எடுப்பேன், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னா பட்சத்தில் வந்து X3 வந்து சூஸ் பண்ணுங்க. 5,000 ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா வரும். மற்றபடி Poco X2 வந்து 20 ப்ரைஸ்க்கு 256GB ஸ்டோரேஜே கிடைக்கும். ஸோ ஸ்டோரேஜ் வச்சு தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா 8GB பிளஸ் 256GBல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸே வந்து இருக்காது. ஸோ அந்த வேரியண்ட்ல வந்து பார்க்கும்போது Poco X2 Realme X3 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ்ன்னு வச்சு பார்க்கும்போது Poco X2வே வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ ரியல்மியில் வந்து ரீசெண்டாக இப்போ நியூவாக லான்ச் பண்ண Realme X3 சீரிஸ். ஸோ இந்த நியூ Realme X3 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி நான் கீழே கமெண்ட்ல ரிலீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.